ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், இன்னைக்கு இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேனே சொல்லலாம். இந்திய அணிக்கு மட்டும் இல்லை, இந்திய ரசிகர்களுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இறுதி போட்டிங்க. இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஒரு 140 கோடி மக்களோட கனவு டேன்னு சொல்லலாம். இன்னைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போனால் கூட லீவ் போட்டு தான் மேட்ச் பார்ப்பீங்க போல இருக்குது, இந்த நைட் ஷிஃப்ட் இருக்கிறவங்களாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இன்னைக்கு. இதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில் பத்திரிகையாளர் சந்திச்சார் சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் மாக்ரம். அவர் சில பல கருத்துக்களும் இந்திய அணி பற்றியும், முக்கியமாக ரோஹித் சர்மா கோலி பற்றிலாம் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மாக்ரம் என்ன சொன்னாருன்னு கேட்டால், எங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா அணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலுவான அணியாக தான் இருக்குது. எங்களோட ஸ்ட்ரென்த்து எங்களோட பவுலிங் தான். அதுவும் 3 சீமர்ஸ் சூப்பராக போடுறாங்க. நாங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் எங்களோட பவுலர்ஸ்னு சொல்லலாம். பேட்டிங்கில் நல்ல ஒரு அணியாக தான் நாங்கள் இது வரைக்கும் ஆடிட்டு வந்துட்டு இருந்தோம். மார்க்கம் நல்ல சூப்பராக ஆடுறாரு. அதுக்கப்புறம் மில்லர்லாம் சூப்பராக ஆடுறாரு. அப்புறம் ஒரு இது சொன்னாருங்க, பத்திரிக்கையாளர் ஒருத்தர் கேள்வி கேட்டார். நீங்கள் விராட் கோலி அவங்க பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்டதுக்கு, விராட் கோலி அவங்க தான் இந்தியன் அணியின் ஒரு லெஜெண்ட் டைப் விளையாடிட்டு இருக்கிறதுல அவங்களோட விக்கெட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரோஹித் சர்மாவோட பிளேயிங் நான் செமிஃபைனலில் பார்த்தேன். அவர் இன்டென்ட்டு சூப்பராக இருக்குது, வந்தோடனே அடிக்கிறாரு. அதை நாங்கள் கவனிச்சிட்டு வந்தோம். அப்புறம் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் அவரோட பேட்டிங் நாங்கள் பார்த்தோம். வர்ற ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அடிக்கிறாரு. அவரோட விக்கெட் நாங்கள் எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது இருக்க கோலி அடிக்கலைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் இத்தனை நாள் அடிக்காது ஃபைனல் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் கோலி ரோஹித் சர்மா இவங்க 2 பேர் விக்கெட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அவங்கள வீழ்த்தத்துக்கான பிளான் நல்லா நாங்கள் பண்ணிட்டு வருவோம். அவங்கள வீழ்த்தினாலே எங்களுக்கு ஓரளவுக்கு மேட்சுகளை உள்ளே வந்த மாதிரி தான். அவங்களோட 2 பேர் பேட்டிங் விக்கெட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அணியோட ஸ்பின்னர்ஸை பற்றி பேசியிருக்காரு. இந்திய அணியோட ஸ்பின்னர்ஸ் ரொம்ப வலுவாக இருக்காங்க. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதோட எங்களோட பிளானிங் இதில் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் நல்லா இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மாக்ரம் முடிச்சிருக்காரு அவரோட பேச்சை. இருந்தாலும் இந்திய அணி நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்தியாவோட தகுதியான அணி இந்த உலகக்கோப்பையில் ஃபைனல் மோதத்துக்கு எந்த அணியும் இல்லை. அது இந்திய அணி தான், எந்த வகையிலும் சந்தேகம் இல்லை. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க, நல்ல ஒரு ரிதமில் இருக்காங்க. ஆல்ரெடி 2 வேர்ல்டு கப் ஃபைனல் போனாங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போனோம், தோத்துட்டோம். ஓடிஐ வேர்ல்டு கப் போனோம், ஃபைனல் தோத்துட்டோம். கடைசியாக இப்போ T20 வேர்ல்டு கப்லேயும் ஃபைனல் வந்திருக்கோம். இதுலேயும் நம்ம இந்திய அணி ஜெயிக்கும் தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் ஆண்டவன் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியாவோட ஒரு 13-14 வருஷம் கனவு உலகக்கோப்பை அடிக்கணுன்றது இது வரைக்கும் அடிக்க முடியல. தோனி அடிச்சிடும் லாஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த வாட்டி மாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா விராட் கோலி கண்டிப்பாக இன்றைக்கி சூப்பர் இன்னிங்ஸ் ஆடுவோம்னு எனக்கு எதோ தோணுதுங்க. முக்கியமாக கோலி அவரோட கிளாஸ் இன்னைக்கு காட்டுவார் நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், விராட் கோலி நீங்கள் பேக் டு ஃபார்ம் ஒருவராக வரமாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.